ஹாய், வெல்கம் பேக் டு வசந்த் கித்து சேனல். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி வித் பூரி மசால், உருளைக்கிழங்க வச்சு ஒரு பூரி மசாலும் பர்ஃபெக்டான பூரியும் பண்ணலாம் வாங்க. அதுக்கு கோதுமை மாவை எடுத்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு, சோடா உப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துக்கலாம். எல்லோரும் உப்பு சர்க்கரை எல்லாமே மாவு கூட எல்லா பக்கமும் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா கலந்துக்கலாம். இப்போது நார்மல் வாட்டரை வச்சு நான் நல்லா பிணைஞ்சிக்கிறேன். இது சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நல்ல டைட்டாகவே நம்ம பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உதிரிட்டு பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிணைஞ்சி முடிக்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் நல்லா உருண்டை திரட்டிட்டேன். இப்போ மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் தடவி வச்சுக்கிறேன். ஓகே, இது பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். நல்லா இந்த மாதிரி இதாகி வந்துருச்சு. இப்போது இந்த சைஸில் நம்ம உருண்டை எடுத்தாலே போதும். ரொம்ப பெரிய உருண்டையாக இருக்கணுன்றது கிடையாது, சின்ன சின்ன உருண்டையாகவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறம் வரமாவு, கோதுமை மாவு தான், அதை வச்சு 2 பக்கமும் டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். எடுத்து முன்ன பின்ன எடுத்து தேய்ச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும். ஒட்டவும் ஒட்டாது, பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும். ரொம்ப பெரிய சைஸ் போடாதீங்க, இந்த சைஸே கரெக்டாக இருக்கும். எந்த சைஸ் தின்னாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சைட் பை சைடாக உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி கை வச்சு உதுர்த்தி விட்டு இப்படி 1-2 நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூரி மசால் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு போடும்போது. அது நல்லா வணங்கினோன்னே வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து நான் இது கூட போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5-6, இது மட்டும்தான் காரத்துக்கு, வேறு நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அது கொஞ்சம் நிறையாவே நான் போட்டுக்கிட்டேன். இஞ்சி கொஞ்சமாகவும், பூண்டு ஒரு 3 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 சின்ன வெங்காயம், இல்லைனா பெரிய வெங்காயம், எது வேணாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு குட்டி தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். நல்லா வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கரம் மசால் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன், ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது குழம்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருப்பேன். இப்போ பார்த்தீங்களா, என்னடா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, இதில் ஒரு ட்ரிக்கு வச்சுருக்கேன். இதுதான் அந்த ட்ரிக்கு. இது ஊற்றும்போது குழம்பு நல்ல கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு திக்காகும் அப்படின்னு. அது என்ன மேஜிக்னு சொல்லிட்டா, இதுதான் என்ன அப்படின்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணியில் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். அதுதான் இந்த குழம்புல நான் ஊற்றினேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாக இருக்குன்னு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணியாக நான் வச்சுருந்தேன், ஆனால் அந்த லிக்விட் ஊற்றினோடனே இந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சுன்னு. இது இன்னும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் பூரி போட்டுடலாங்க. தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதில் எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெய் காய வைக்கணும். 2 மெத்தடில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக உள்ளே வச்சு பூரியை எண்ணெயில் அமுத்தி எடுத்தோம்னாலும் புஃப்னு வரும், அது ஒரு மெத்தட். சர்க்கரை எதுக்காக போடுறோம்னா, இந்த கலருக்காக தாங்க சர்க்கரையே நம்ம போடுறோம். நல்லா இருக்குல்ல கலர் பார்க்கவே. ஓகே, இப்படி எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் செகண்ட் மெத்தட். எண்ணெய் எடுத்து 3 அந்த பூரி மேலே தெளிக்கணும். இப்படி நம்ம தேய்ச்சி வச்சுருப்போம்னா இதில் தெளிக்கும் போது நல்லாவே பூரி புஃப்னு எழுந்திரிக்குங்க. இதுக்கு எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலாம் வராது. நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருந்து போட்டோம்னா மட்டும்தான் பூரி உடனே புஃப்னு வரும். வேகாது அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் தேவையில்ல, நல்லாவே வெந்து சூப்பராகவே தான் வரும். இப்போ பாருங்கள் எண்ணெய் இந்தளவுக்கு ஹீட்டில் இருக்குன்னு. இப்படி நான் ஊற்ற அதை பாருங்கள் எந்தளவுக்கு புஃப்னு எழுந்திரிச்சிருக்குன்னு சொல்லி.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.